தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக நான் அப்சல் பிரசிடென்ட், மாறன் ஜெனரல் செக்ரட்டரி, குமார் வைஸ் பிரசிடென்ட் அத்தனையும் இங்கே இந்த புது பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமாக வந்திருக்கிறோம். கூட நம்ம எல்லா அசோசியேஷன் மெம்பர்ஸு, இசி மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆம்னி பஸ்ஸுக்கும் ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹலோ ஸோ புது முக்கியம் பஸ் ஸ்டாண்டில் ஆம்னி பஸ்ஸஸ்க்கு ஒரு தனி இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. இருப்பினும் 24th, அதாவது வர நெக்ஸ்ட் 2 days ஆம்னி பஸ்ஸஸ் சென்னைக்குள்ளே அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இன்றைக்கி அனுப்பியிருக்காங்க. இது சார்பாக நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம் அப்படின்றதுனால இந்த ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்குறோம். ஆம்னி பஸ்ஸஸ் கோயம்பேடில் 2003 ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு வசதி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தப்போ கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ், சென்னையிலேருந்து பிட்வீன் 10 to 12 kilometers இருந்ததுனால நம்ம ஓரளவுக்கு அங்கே ஷிஃப்ட் பண்ண முடிஞ்சுது, ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே போய் 2003 நம்ம எல்லாருமே போகலை அப்படின்ற ஒரு அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸு நமக்கு சார்பாக ஆகிப்போச்சு. காரணம்னா இந்த இண்டஸ்ட்ரியே வந்து இந்த பப்ளிக் சேவைக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. இதில் பப்ளிக் இடைஞ்சல், பப்ளிக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னும் போது கவர்மெண்ட்டே கன்சிடர் பண்ணுது. இந்த ஒரு சூழ்நிலை இப்போ கோயம்பேடு நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷனை அரேஞ்ச் பண்ணிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷன் இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மெம்பர் செக்ரட்டரியில் குறைஞ்சது ஒரு 5-6 மீட்டிங்ஸ் வச்சுருந்துருக்கோம். இந்த 5 to 6 மீட்டிங்ஸில் எல்லாருமே அவங்களுக்கு நம்ம ப்ரீஃப் பண்ணிட்டோம். என்னென்ன பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வேணும், பஸ்ஸஸ்க்கு ஃபெசிலிட்டிஸு, வர பப்ளிக் அங்கே இறங்குறவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் ஃபெசிலிட்டி, அதே போல் பஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம கேட்டு இருக்கிறோம். ஒன்லி பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி நமக்கு அங்கே கேட்ட வரைக்கும் அந்த அலாட்மெண்ட் பே மட்டும் கொடுத்துருக்காங்களே தவிர மீதி ஃபெசிலிட்டிஸ் எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இன்னும் பண்ணலை. ஆஃபீஸஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 25 ஷாப்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. பட் இது கூட நம்ம வந்து சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்கின பிறகையும் பார்த்திங்கன்னா ஸ்டில் அவங்க வந்து அந்த ஆஃபீஸஸ் வந்து அலோகேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து 1000 பஸ்ஸஸ் உள்ளே வந்துட்டுருக்கு ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அண்டு தமிழ்நாடு. இதில் இன்றைக்கி அவங்க அலாட் பண்ணியிருக்கிற பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பார்க்கிங் லாட் பகல்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 100 வண்டிங்க தான். மீதி 900 வண்டி எங்கே போய் நிற்கணும்? திஸ் இஸ் ஒன் இஷ்யூ. அடுத்தது அவங்க வந்து மடிப்பாக்கத்தில் ஒரு இடத்த ஒதுக்கியிருக்கிறாங்க. வரதராஜபுரத்தில் ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடத்துலையும் இன்னும் அந்த இப்போ மழை காலத்தினால அவங்க அதை டெவலப் பண்ண முடியல. இனிமேல் அதை டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு மேபி another 6 to 9 months ஆகும். ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம பஸ்ஸஸ் எங்கே போய் நிப்பாட்டுறது? பார்க்கிங் அப்படின்னு கிடையாது. இப்போது நாங்கள் வந்து 20 வருஷமாக வேறு ஏரியாவில் இன் அண்ட் அரவுண்ட் சென்னை, ரெட் ஹில்ஸு, பூந்தமல்லி, இப்படி வேறு சைடில் அவங்கவுங்க ஒரு சின்ன இடத்த வாங்கி அங்கே தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் இவங்க சடனாக இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து வண்டிங்களே வரக்கூடாது அப்படின்றது வந்து யாராலையும் அது வந்து நம்மளால் அது ஏற்றுக்க முடியாது. இன்கேஸ் நாங்கள் வந்து கவர்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறோம், மெம்பர் செக்ரட்டரிக்கிட்ட சொல்லியிருக்கோம், நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற பிரகாரம் எப்படி கோயம்பேடு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராஜுவலாக டெவலப் பண்ணிட்டு வந்தோமோ அதே போல் இந்த புது பஸ் ஸ்டாண்டும் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணுவோம். ஏன்னா ஃப்யூச்சர் அதுதான். இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ரொம்ப நல்ல எலாபரேட்டாக ரொம்ப அழகான ஒரு பஸ் ஸ்டாண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏஷியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த விதமான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பேசஞ்சர்ஸ் வந்து இறங்குனாங்கன்னா அவங்கள போய் இறக்கி விட்றதுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த யூட்டர்ன் எடுக்கிறதுக்கே வந்து குறைஞ்சது 2 மணி 3 மணி நேரம் ஆயிரும். எல்லா வண்டிங்க வந்து இறக்கிட்டு திருப்பி வெளியே வர்றதுக்கு. இது இப்போ வர சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா about 50 to 60% பஸ் பேசஞ்சர்ஸ் தான் வழி பூரா இறங்குறாங்க.
மீதி பேசஞ்சர்ஸ் வந்து நேராக கோயம்பேடில் இறங்கி அங்கேருந்து தான் அவங்க ஆட்டோலையோ இல்லை ஓலா ஊபரில் போகிறாங்க. இன்றைக்கி ஓலா ஊபர் நம்ம கோயம்பேடுலேருந்து ட்ரையல் பார்த்தோம். ட்ராப் பண்ணுறதுக்கு போகணுன்னா 1300 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இது. இப்போ போகிற ட்ராவலிங் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகுது. இந்த இந்த ஒரு ரீசன் இல்லாமல் கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்கிட்டையும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லா வகையிலும் என்னென்ன அவங்க டெவலப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் மாறிக்கிறோன்ற கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்குறோம். மினிஸ்டர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு இடையில் வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸ் இஷ்யூ பண்ணி 24th அவங்க ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃப்ரம் கிளாம்பாக்கம். பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அங்கேயே இறக்கி விடணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை. இது வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லா மீடியாவுக்கும் தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த முக்கியமான ஒரு மீட்டிங் எல்லாருக்கும் கூப்பிட்ருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் இல்லை. அவங்க வந்து ரேம்ப் ஃபெசிலிட்டி பண்ணாமே வந்து இப்போ வந்து பேசஞ்சரை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. அதை ட்ராப் பண்ணிட்ட பிறகு பேசஞ்சர்ஸ்க்கு அங்கே இமீடியட் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் இல்லை. ஸோ அவங்க இறங்கி திருப்பி ஆட்டோவோ ஓலாவோ தான் எடுத்து சிட்டிக்குள்ளே வரணும். அப்படி வர்றப்போ வந்து அவங்களோட எக்ஸ்பென்சிவ் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடுது. ஸோ பப்ளிக் மத்தியில் வந்து ஒரு அன்ஈசினஸ் கிரியேட் ஆகுது. நம்ம வந்து பப்ளிக்கிட்ட ஆல்ரெடி வந்து பீக் சீசன்ஸில் கொஞ்சம் சார்ஜஸ் கூட வாங்கும்போது ரொம்ப ஹெவியாக ஆகுது, அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாரையும் வந்து நம்ம அதே மாதிரி பண்ணணும் போது அந்த மாதிரி அங்கே ட்ராப் பண்ணும்போது பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அவங்க இன்னும் பண்ணலை. அவங்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அது பண்ணி கொடுத்தா தான் பண்ண முடியும். அடுத்தது வண்டி ட்ராப் பண்ணிவிட்டா நம்ம வண்டி எம்டியாகவே சென்னைக்கு கொண்டு வரணும்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அங்கேருந்து திருப்பியும் சிட்டிக்குள்ளே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் எம்டியாக போகிறது வந்து தட்ஸ் another ஹியூஜ் காஸ்ட். இப்போ நீங்கள் அங்கேயே ட்ராப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நமக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ 1000 பஸ்ஸஸ் டெய்லி உள்ள ஆவரேஜாக இப்போ வந்துட்டு இருக்கு. அப்போது 1000 பஸ்ஸுக்கு நீங்கள் பார்க்கிங் லாட்டே அலாட் பண்ணல. அப்படி அலாட் பண்ணாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது சாத்தியம் இல்லை. நீங்கள் நமக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க, பப்ளிக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க, நாங்கள் கோஆப்ரேட் பண்ண தயாராக இருக்கிறோம். நம்ம வந்து அது ரொம்ப உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பிரமாதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண தயாராக இருக்கோம். ப்ரொவைடட் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கோவிடு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வேனிஷ் ஆகிட்டாங்க. இருக்கிற ஆப்ரேட்டர்ஸும் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வண்டியை பேசஞ்சர்ஸ் அங்கே இறக்கிட்டு திருப்பி இங்கேருந்து வேறு ஏதாவது ஷட்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணும்போது இட் பிகம்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸு. சிமிலர்லி அந்த மெயின்டெனன்ஸோடைய வண்டியோடைய மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும். இல்லைங்க, கடந்த ஒரு வருஷமாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு அத்தாரிட்டி வந்து சிஎம்டியை தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பஸ் ஸ்டாண்ட் 1 இயராக கிட்டத்தட்ட ஒரு 6-7 மீட்டிங் எங்களுக்கு வச்சாங்க. வைக்கும்போது நாங்கள் சில இதெல்லாம் கேட்டோம். எங்களுக்கு ஓனாக ஆஃபீஸ் கேட்டிருந்தோம், பஸ்ஸஸ் நிற்க பார்க்கிங் ஸ்லாட்ஸ் நிறைய கேட்டிருந்தோம், பேஸ் கேட்டிருந்தோம். பேஸ் கம்மியாக இருந்தது, அப்போ கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்குது, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேஸ்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வண்டியை வந்து உள்ளே வந்து பார்க் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் வண்டிக்கு பார்க் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 75 வண்டிக்கு மேலே 100 வண்டிக்கு மேலே நிறுத்த முடியாது. எங்களாண்ட வந்து ஒரு நாளைக்கு 1000 வண்டி இருக்குது. 2 நாள் சேர்த்தா 2000 வண்டி. இந்த 1000 வண்டியும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தனித்தனி ஓனருங்க தனித்தனி ஏரியாவில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே இன்னும் அரௌண்ட் சிட்டியை சுற்றி வச்சுருக்காங்க. இந்த சிட்டியை சுற்றி வச்சுருக்கும் போது நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, வரதராஜபுரத்தில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணலாம் பார்க்கிங்னு செலக்ட் பண்ணாங்க. அது பெரிய ஏரி இருந்தாலும் தாம்பரத்தில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் ஊரப்பாக்கத்தில் நிறைய இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணி எங்கேயுமே எங்களுக்கு வந்து இடமே ஒதுக்கலை, முன்னாடியே ஒதுக்கலை. எங்கள் பஸ் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒதுக்கணும் இல்லையா, ஒதுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆனவுடனே ஃபைனலாக ஒதுக்குறாங்க. ஒதுக்கும் போது சரி நாங்கள் என்ன பண்ணோம், வரதராஜபுரம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாங்க, வேறு வழியே இல்லாதனால
சரி நீங்கள் அதை பண்ணுங்கன்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னொரு 6 மாதம் ஆகும் போல் இருக்கு. இன்னும் ரெடி ஆகலை. இப்போ நாங்கள் வண்டியை இறக்கி விட்டா கூட அந்த வண்டி எங்கே நிற்கும்? வெளியில் தானே வரணும். எல்லாமே அந்தந்த ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும்ல. அது ஒன்று. அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ மெட்ரோ ட்ரெயினோ இல்லை சபர்பன் ட்ரெயினோ லோக்கல் ட்ரெயினோ நேரடியாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் பாமர மக்கள்லேருந்து பெரியவங்க வரலும் இந்த பஸ் ஸ்டாண்டை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டுன்னா ஒரு லெவல் மக்கள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா லெவல் மக்களும் அதை யூஸ் பண்ணணும். அப்படி எல்லா லெவல் மக்களும் உள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டும் அங்கே இருக்கணும். மெட்ரோ ரயில் வரல, எதுவும் வரல. அப்போ ஒரு வண்டியில் பிடிச்சி வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சிரமம், இறங்கி போனாலும் பெரிய சிரமம். நாங்கள் என்ன சொன்னோம்னா முதல் நாள்லேருந்து இந்த மீட்டிங்கில் சிஎம்டிஏல நாங்கள் சொல்கிற எல்லா மீட்டிங்லையும் நாங்கள் ஃபேஸ் மேனரில் தான் ஷிஃப்ட் ஆகும், நீங்கள் எங்களை அடாதடெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நல்ல கோரிக்கை வச்சுட்டோம். இது இன்றைக்கி நேற்று இல்லை, எங்களை நிறைய கோரிக்கைகளை நிறைய மீட்டிங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஷிஃப்ட் ஆகும், உடனே ஷிஃப்ட் ஆக மாட்டோம். ஏன்னா மக்கள் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களும் வந்து ரெடி ஆவாங்க. நாங்கள் இப்போ வந்து வண்டலூரில் இருக்குது, பெருங்குளத்தூரில் இருக்குது, கூடாஞ்சேரியில் இருக்குது. இந்த 3த்தையும் முதல்ல நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். 3த்தில் இருக்கிற போர்டிங் பிளேசஸை கட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து 40% 30% பப்ளிக் உள்ளே வந்துடும். மீதெல்லாம் நாங்கள் கோயம்பேடுலேருந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோம். சரின்னு தான் சொன்னாங்க. திடீர்னு 4 சடனாக 30ஆம் தேதி ஓப்பன் பண்ணும்போது மொத்தமே எல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகணும் போது அன்றைக்கே நாங்கள் சொல்கிறோம், சார் நீங்கள் திடீர்னு இப்போ சொன்னீங்கன்னா எப்படி சார், எங்களால் முடியாது, எங்களுக்கு டைம் கொடுங்க, சரி பார்க்கலான்னு தான் சொன்னாங்க. இதெல்லாம் நடந்ததெல்லாம் வந்து நிறைய மீட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம், எங்கள் நிர்வாகிகள்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ப்ராப்பர் மேனரில் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆன உடனே திடீர்னு ஒரு நாள் வந்து 24க்கு அப்புறம் நீங்கள் வரக்கூடாதுன்னா அது எங்களால் முடியவே முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் பப்ளிக்கு நாங்கள் தனித்தனி ஓனருங்க. கவர்மெண்ட் லாஸ் ஆனால் அவங்களுக்கு வந்து சப்சிடி உண்டு, கடன் கொடுத்துப்பாங்க, கடன் வாங்கிப்பாங்க கவர்மெண்ட். நாங்கள் லாஸ் ஆகிட்டா ரோட்டுக்கு தான் வரணும். நாங்கள் எல்லாம் கோவிட்டில் லாஸ் ஆகிட்டு இன்னொரு 600 வண்டி வெளியே எடுக்க முடியாமல் இருக்கிறோம். நாங்கள் இந்த நிலையில் வந்து இப்போ தான் பொழைச்சி கொஞ்சம் உயிரே கொஞ்சம் மிஞ்சி வெளியில் வந்திருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் மொத்தத்தையும் எடுத்து நாங்கள் போட்டுட்டா எங்கள் தொழிலே முடிஞ்சு போயிடும், மக்களே வரமாட்டாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பொங்கலுக்கு அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண பிறகு ட்ரெயின்ஸில் தான் அதிகமாக மக்கள் வந்திருக்காங்க. ஏன்னா ட்ரெயினில் போனால் பெட்டராக இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு ட்ரெயினில் போகிற பேசஞ்சர்லாம் பிக்கப் பண்ணி பஸ்ஸுக்கு கொண்டு வந்தோம். இப்போ என்னென்னா ட்ரெயினே பெட்டராக இருக்குன்னு ட்ரெயினுக்கு போகிறாங்க எல்லாருமே. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மக்கள்லாம். அப்போ எங்கள் தொழிலே இல்லாமல் ஆயிரும் இல்லைங்களா? அப்போ நாங்கள் எப்படி இந்த தொழிலை நடத்துறது? எங்களுக்கு அதாவது ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே எங்களுக்கு இடமே இல்லையே, நாங்கள் திருப்பி இங்கே தானே வந்தாகணும். அப்போ மக்களை நாங்கள் இறக்கிட்டு மக்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு நாங்கள் போகிறோம். இதை தான் நாங்கள் சொன்னோம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம். எக்மோரில் இருக்கும்போது இதே தான் நடந்தது, எங்களை ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்போ இதே தான் சென்ட்ரலில் இருக்கும்போது ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் இதே மாதிரி தான் திடீர்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. நாங்கள் உடனே கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டுக்கு போனோம்னா சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இந்த வண்டி எங்கே வேணா போகலாம் நிறுத்தலாம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் லாஸ்ட் 2003 நடந்தது. திரும்பவும் நாங்கள் சொன்னோம், சார் எங்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது, நிறைய ஓனர்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் ப்ராப்ளம் வரும் சார் சொன்னோம். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திருப்பியும் வந்து எங்களை ஒரு 24ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் வரக்கூடாதுன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? நாங்கள் வந்து தான் ஆகணும், பேசஞ்சரை இறக்கி தான் ஆகணும், பேசஞ்சர் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இது எங்களுடைய முடிவாக நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இது பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப பாதிப்பு வரப்போகுது. எக்கனாமிக்கலி அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப எஃபெக்ட் ஆக போகுது. அதனால் பேசஞ்சர் நல்லெண்ண கருதி அவங்க வந்து அது கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா நம்மளும் கோஆப்ரேட் பண்ணி கிராஜுவலி வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இமீடியட்டாக வந்து பெருங்கலத்தூர் அண்ட் வண்டலூர் வந்து நம்ம இமீடியட்டாக அது ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். அதில் வந்து அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு 50 to 60% வந்து பெருங்கலத்தூர் அண்ட் வண்டலூர் தாம்பரம் அந்த பக்கம் தான் இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் தான் ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ பீப்புள் அங்கே ஈஸியாக வந்துடுவாங்க. பேலன்ஸ் பப்ளிக்கு தான் நம்ம வந்து அப்படியே பேசஞ்சர்ஸ் இறக்கிட்டு வண்டி எம்டியாக தான் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வர்றோம். அதில் வந்து அந்த பேசஞ்சர்ஸே வந்து இறங்கிட்டாங்கன்னா அவங்களோட காஸ்ட் சேவிங் ஆச்சே. எனக்கு ஒன்றும் மாற்றம் எப்படியும் என் மெயின்டெனன்ஸ்க்கு நான் அது புது இடம் வரைய வரைக்கும் இங்கே தான் நான் பண்ணி கொண்டு வந்தாகணும். அப்போ நான் சிட்டி வரைக்கும் நான் வண்டி எம்டியாக கொண்டு வர்றது, அந்த 10 பேர் வண்டியில் வந்து உட்காந்து போனால் அவங்களுக்கு என்ன கஷ்டப்பட போகிறோம்? பப்ளிக்கு தான் நம்ம இது வீணாக தேவையில்லாமல் கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஆகிப்போம். அன்னெசரி அவங்களோட காஸ்ட்டு தான் கூட்டி விடுறோம். அது இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நாங்கள் எங்கேயுமே போகிறது இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டே வந்து டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சிட்டியில் வந்து பஸ்ஸஸ் வந்து போகலான்னு சொல்லி. அதனால் இதை மீறி வந்து நான் திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே நமக்கு செல்லும். அதில்
வேலை மாற்றிக்கிட்டே இருக்காங்க, நடந்துக்கிட்டே இருக்குது. வெளிமாநில பேருந்துகள் வந்து இங்கே டேக்ஸ் கட்டினா ஓட்டலான்ற ரூல் இருக்குது. டேக்ஸ் கட்டுறாங்க, ஓட்டுறாங்க, அது நடந்துக்கிட்டே இருக்குது. கவர்மெண்ட் கட்டலைன்னா அது மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கே இருந்து அழுத்தம் வரல. இந்த அவங்க ஃபெசிலிட்டிஸ் நமக்கு எப்போ எவ்வளோ குயிக்காக அப்கிரேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ குயிக்காக நாங்கள் மாறிக்குவோம். கனெக்டிவிட்டி வரணும் இல்லைங்க. ஒரு ட்ரெயின் வந்து உள்ளே வந்தால் மெட்ரோ இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா மாநகர பேருந்து, புறநகர பேருந்து, காஞ்சிபுரத்துலேருந்து வராங்க, திருவள்ளூர்லேருந்து வராங்க, ஒரடத்துலேருந்து வராங்க, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வராங்க, எல்லாமே எப்படி வராங்க? இந்த ஆம்னி பஸ்ஸுக்கு போக எங்கே எப்படி வந்து வண்டி பிடிக்கிறாங்க? ஏதோ ஒரு பேருந்தில் வராங்க, ஷிஃப்டாக வராங்க, அங்கேருந்து இறங்குறாங்க, திருப்பி அங்கேருந்து வில்லிவாக்கம் ட்ரெயினில் வந்து இறங்குறாங்க, வில்லிவாக்கத்துலேருந்து கோயம்பேட்டுக்கு வந்துடுறாங்க, கோயம்பேடு வந்து போயிடுறாங்க ஈஸியாக. அங்கேருந்து ட்ரெயினில் ஏறினா 10 ரூபா, இங்கே ஏறினா 10 ரூபா, இங்கேருந்து ஒரு 1000 ரூபாய் பஸ்ஸு கொடுத்தாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லையே, எப்படி பண்ண முடியும்? கனெக்டிவிட்டின்றது ரொம்ப மெயின். நீங்கள் யூகேல பாருங்கள், யூஎஸில் பாருங்கள், லண்டனில் பாருங்கள், எல்லா ஏரியாலையுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல் எங்கேயுமே பஸ் ஸ்டாண்டே இருக்காது. பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்போது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இது ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகிறவரில் எங்களுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா நாங்களாம் லாஸ் ஆகி ஒரு மாதத்துலேயே தள்ளப்பட்டுட்டோன்னா எங்களுக்கு வந்து முதல் வந்து நிர்வாகம் பண்ணோன்னா ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் நாங்கள் தான் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியிலே. ஒரு வண்டிக்கு 2 லட்ச ரூபா டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அந்த 2 லட்சத்தை நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்டினா எப்படி கட்டுவோம்? எங்களால் கட்ட முடியாது இல்லை. 3 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம். அப்போ நாங்கள் எங்கள் தொழிலே முடிஞ்சு போகிற ஸ்டேஜுக்கு இப்போ எப்படி கொரோனாவில் முடிஞ்சு போனோமோ அது மாதிரி சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் நாங்கள். அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கும் கோரிக்கை வச்சுட்டோம், மீட்டிங்கும் அட்டன் பண்ணிட்டோம். இப்போ எங்களுடைய கோரிக்கை உங்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம், செய்தியாளர்களுக்கும் தெரிவிக்கிறோம், மக்களுக்கும் தெரிவிக்கிறோம். இல்லை இல்லை பாருங்கள், எடுக்க முடியும்ன்ற நம்ம விவாதத்துக்கு போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தில் வந்து நிறைய இடம் இருக்குது, அவங்க என்ன வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? நம்ம வந்து சுலபமாக வந்து அதை மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிறோம், பப்ளிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஒரு சேவை செய்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. சரிங்களா? அது எண்ட் ஆஃப் த டே அந்த சேவை செய்யும்போது நம்ம கரெக்டாக சேவை செய்தால் தான் நம்ம அந்த தொழிலில் இருக்க முடியும். இல்லை நம்ம லாஸ் ஆகும்போது தொழிலே இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அது தொழிலாக கருதி நம்ம எல்லாரையும் அனுசரித்து போயிட்டுருக்கோம். அதனால் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு இதுவும் இல்லை. நம்ம வந்து அனுசரித்து போகிறோம். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ நம்ம கிராஜுவலாக அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நாங்கள் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களை நாங்கள் கவர்மெண்ட்டு கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம். ஃபுல்லாகவே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். அதனால் நாங்கள் அனுசரணையாக போகிறத தவிர எங்களுக்கு வழியே இல்லை. ஆனால் கடைசியில் தொழிலே இல்லைன்னும் போது நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் இல்லைங்களா? அதுதான் நான் எதுக்குறேன் போகிறேன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல. மக்களுக்கும் சேவை பண்ணுறோம், எங்கள் நிர்வாகத்தையும் எங்களுக்கு நாங்கள் பாதுகாக்கணும். எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க வேண்டிய லாவும் வயலேட் பண்ணக்கூடாது, சட்டத்தையும் மீறக்கூடாது, எல்லாத்தையும் முன்னிலை நிறுத்தி தான் நாங்கள் செய்யணுன்றதை நாங்கள் பார்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு நம்ம இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஃபேமிலிஸ் வாழலாம். ஸோ அந்த 2 லட்சம் ஃபேமிலியோடைய இதுவும் நம்ம கருதி தான் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் எடுக்கும். அப்படி இல்லைங்க. 24ஆம் தேதி நான் சொல்கிறேன், 24ஆம் தேதி எங்களுடைய மினிமம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 600லேருந்து 700 ஒரு நாளைக்கு உள்ளே வரும். இந்த எல்லா வண்டியும் இப்போ கவர்மெண்ட் வண்டிங்க உள்ளே வருது. கவர்மெண்ட் வண்டியும் வருது, எங்கள் வண்டியும் வருது. எங்கள் வண்டி வரல, கவர்மெண்ட் வண்டி இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. வந்துட்டு அவங்க அங்கே நிறுத்திடுறாங்க, அவங்க வெளியில் போகல. புரியுதுங்களா? நாங்கள் வந்து நிறுத்தின உடனே திருப்பி நாங்கள் வெளியில தான் வரணும். ஏன்னா அங்கே இடம் இல்லையே. அப்போ நாங்கள் அதாவது இடம் இருந்தால் பரவாயில்ல, வெளியில் வரணும். வெளியில் வரும்போது ஒரு வண்டி உள்ளேருந்து வெளியே வர ஜிஎஸ்டி ரோட கிராஸாக வருது. நீங்கள் போய் அந்த சிக்னலில் நின்று பாருங்க. நீங்கள் சர்வீஸ் ரோடு வழியாக போய் யூட்டர்னு தான் எடுக்கணும். 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும். அப்போ 600 பேருந்துகள் கிராஸ் ஆகணும்னா மினிமம் 600 நிமிஷம் ஆகும். அப்போனா எவ்வளோ மணி நேரம் ஆச்சு? 6 மணி நேரம் ஆச்சு. அப்போ 6 மணி நேரம் ஜிஎஸ்டி சாலையில் அந்த சைடில் வர வண்டியும் இந்த சைடில் வர வண்டியும் எப்படி போக முடியும்? ஒன்று பாலம் டைரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகணும், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரணும். இல்லை நடப்பாதையிலேருந்து போகிற மக்கள் வந்து நடப்பாதை பண்ணி மேலே ஏறி பாலம் ஏறி மேலே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும். நான் அந்த ஃபெசிலிட்டிஸ் தான் சொல்கிறேன். அது வரணும். எங்களுக்கு நீங்கள் டைம் கொடுங்க. ஜிஎஸ்டியில் போகிற ஒருத்தர் கூட போக முடியாது. இப்போ வண்டலூருக்குள்ளே நான் திரும்பணும்னா வண்டலூர் பாலத்துக்கு அடியில் போய் தான் நான் திரும்பணும். வண்டலூர் பாலத்துக்கு அடியில் நான் திரும்பினேன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டலூர் பாலத்தை தாண்டி உங்களுக்கு கூடாஞ்சேரி வரலாம் பஸ் நிற்கும். எவ்வளோ பஸ்? 500 பஸ். இவ்வளோ பஸ்ஸும் கவர்மெண்ட்டும் உள்ளே தான் போகணும். அதே ரோட்டில் நானும் உள்ளே தான் போகணும்.
அப்போ என்ன டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகுமா? ஃபெசிலிட்டேட் பண்ணோன்னா எல்லாருக்கும் சிரமம் தானே. அப்போ அவ்வளோ ரோட்டு வழியை யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே நாளைக்கு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாவாங்க. இதையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதை தவிர வந்து இன்டைரக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நிறைய ஐடி கம்பெனியோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் சுற்றி அந்த இதில் தான் இருக்குது. ஸோ அந்த டயத்தில் தான் வந்து நிறைய கம்பெனியோடைய எம்ப்ளாயி பஸ்ஸஸும் போகிற டைம். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் டைமும் அவங்க மாற்ற வேண்டியது இருக்கும். அவங்க எல்லாமே டயத்துக்கு போக முடியாது. ஸோ இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து போவாதுக்குனால நாங்கள் காரணம் சொல்லலை, உண்மையான நிலவரத்தை சொல்கிறோம். நீங்களும் நிறைய கேள்வி கேட்கலாம், ஏன்னா ப்ரெஸ் மீடியா நீங்கள் கேளுங்க, நாங்கள் சொல்ல ரெடியாக இருக்கோம். அதில் என்ன உண்மை இல்லைன்னா நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அதான் சொல்லி மக்கள் தானே. தேங்க்யூ. ரைட் சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார்.